இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது 2023-24 MCQ 33 நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். விடைய பார்ப்போம். இந்த கேள்வியை பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகள் சரியானவை. ஏ வந்து அமுக்கம் அதிகரிக்கும் போது ஒரு திரவத்தினுடைய கொதிநிலை குறைக்கிறது. ஏ கூற்று வந்து அமுக்கம் அதிகரிக்குதாம், கொதிநிலை குறையுதாம். நம்ம கொதிநிலைன்னு சொல்லும்போது நாங்கள் கொதிநிலையை நாங்கள் எல்லண்டு போடலாம். கொதிநிலை மட்டும் எல்லண்டு போடுவோமே, இருக்கிற எல்லண்டு போட்ட வேண்டாம். அது குறைகிறதாம். உள்ள அமுக்கம் அதிகரித்தா கொதிநிலை கூடும். அப்போ இந்த கூற்று வந்து பிழையான கூற்று. அமுக்கம் அதிகரித்தா கொதிநிலை கூடும். இது வந்து குறையாது, கொதிநிலை கூடும். அமுக்கம் அதிகரிக்கும் போது ஒரு திரவத்தினுடைய கொதிநிலை அதிகரிக்கும். ரைட், பி சரி. அமுக்கம் அதிகரிக்கும் போது கொதிநிலை கூடும். இந்த கூற்று பி சரி. பி சரியான கூற்று. சியை பார்ப்போம். எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியிலுடைய 100 பாக சியிலும் குறைந்த ஒரு வெப்பநிலையில் நீரை கொதிக்க வைக்கலாம். எஸ், என்ன எவரெஸ்ட் சிகரம் இருக்குது, உச்சியில வந்து 100 பாக சியை விட குறைவான ஒரு கொதிநிலையில, அப்போ குறைவான கொதிநிலையில வந்து நாங்கள் என்ன செய்யலாம், கொதிக்க வைக்கலாமா? ஏனென்றா அங்கே வந்து என்ன செய்யும், அமுக்கம் குறைவு. அதாவது உச்சி போக 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 அமுக்கம் வந்து குறைவு. அமுக்கம் குறைய என்ன செய்யும், கொதிநிலையை நாங்கள் குறைந்த கொதிநிலையில கொதிக்க வைக்க முடியும். அப்போ சி சரி. டி எடுத்தவன்னு சொல்லிச்சோன்னா, ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் நீரை ஆவியாக்க முடியாது. ஆவியாக்க முடியும். ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் நீர் ஆவியாக்க முடியாது. ஆவியாகலாம். ஏனென்றா அதாவது கொதித்தல் ஆவியாதல் என்று இருக்குது. ஆவியாதல் வந்து எந்த வெப்பநிலையில் நடக்கும்? ஆவியாதல் வந்து எந்த வெப்பநிலையிலும் எந்த வெப்பநிலையிலும் நடைபெறும். எந்த வெப்பநிலையிலும் நடைபெறும். அது பிரச்சனையே இல்லை. அடுத்த வந்து அமுக்கம் வந்து அதாவது நிரம்பலாவி அமுக்கம். நிரம்பலாவியாக ஆனாலும் அது ஆவியாகி திருப்பி வரும். நிரம்பலாவியானாலும் எவ்வளவு போச்சோ அந்த மூலக்கூறு திருப்பி மீள ரிட்டர்ன் ஆகும். ஆகவே ஆவியாதல் வந்து எந்த நிலையிலும் ஆவியாகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்றாங்க, நீர் ஆவியாக்க முடியாதுன்றாங்க. ஆகவே டி பிழை. சரிதானே, டி நேரடியாக பிழை. இப்போ விடை வந்து எங்களுக்கு சியும் பியும் சியுமாக இருக்குது. ஆகவே விடை ரெண்டாவது விடை. பியும் ஏயும் பியும் ஒன்று, பியும் சியும் தான் விடை. ஆகவே ரெண்டாவது விடை. இதில் முக்கியமானது ஆவியால் எந்த வெப்பநிலையில் நடைபெறலாம். அடுத்தது அவை வந்து மூடப்பட்டிருந்தாலும் நிரம்பல் ஆவியாக இருந்தாலும் ஆவியாகி திருப்பி ஆவியாகும். அதை விளைவிலாக ஆவியாதல் பூச்சியமாக இருந்தாலும் ஆவியாதல் நடக்கும்.